என் அன்பு தங்கமே, இன்று இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்காமல் செல்லக்கூடாது. ஏனென்றால் நீ என்னிடம் வைத்த வேண்டுதலுக்கான நல்ல பலன் உனக்கு கிடைத்து விட்டது. உன் தாயானவள் என்ன செய்தியை உனக்கு கொண்டு வந்திருக்கின்றாள்? இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன தர துடிக்கின்றாள்? நீ நினைத்ததும் நான் தருவதும் சரிதானா என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நன்மைகளை கொடுக்கிறது எனும் பொழுது அதை நீ பெற்றுக்கொள்வதில் நிச்சயமாக நீ தயாராக இருந்து கொண்டிருக்க வேண்டும். மனதிற்குள் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்றும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே எதிர்வரக்கூடிய சூழ்நிலைகள் எப்பொழுதும் போல உன்னை தெளிவாக வாழ வைக்கும் என்பதனை உன்னால் உணர முடியும். எப்பேற்பட்ட துன்பங்களையும் கடந்து எப்பேற்பட்ட விஷயங்களையும் தாண்டி தெய்வத்தின் அருள் உனக்கு கிடைக்கிறது எனும் பொழுது அதிலிருந்து உனக்கான நல்லதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனதில் எப்பொழுதும் உறுதியான எண்ணங்கள் இருக்கும் பொழுது வாழ்க்கையில் நடப்பது அத்தனையும் உனக்கு நல்லதாகவே நடக்கும். என்றும் இந்த விஷயங்கள் உன்னை மனமகிழ்ச்சியோடு வாழ வைக்கும். இத்தனை காலமும் நீ பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையாக மீண்டும் திரும்ப வந்து உன் கைகளுக்குள் சந்தோஷத்தை ஒப்படைக்கும். இப்படி வாழ்க்கையில் மேலும் மேலும் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைத்த சந்தோஷங்களை அம்மாவிடம் கேட்டு நீ அதனை உனக்கானதா மாற்றிவிட துடித்து கொண்டிருந்தாயல்லவா? உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையாக மாறப்போகிறது என்பதனை உன் தாயானவள் இன்று உனக்கு அடித்துச் சொல்கின்றேன். எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நீ உனக்கான சந்தோஷத்தை எளிமையாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை அம்மா உனக்கு உரக்கச் சொல்கின்றேன். நல்ல நேரம் என்பது உனக்கு நான் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து நீ உன்னுடைய சந்தோஷத்தை நிறைவாக மீட்டெடுத்து விட வேண்டும். எதிர்வரக்கூடிய நாட்களில் உன்னுடைய மகிழ்ச்சியை ஒவ்வொரு நாளும் நீ சரியாக பெற்று கொண்டு விட வேண்டும். என் பிள்ளைக்கு மனது அவ்வப்பொழுது எதையாவது பற்றி யோசித்து நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை மறந்து விடுகின்றது. நான் உனக்கு சொன்ன வாக்குறுதிகளை எல்லாம் நீ மறந்து விடுகின்றாய். உன்னை தேடி என்ன வருகின்றது, உன்னை தேடி இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கின்றது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக மறந்துதான் போகின்றாய் அல்லவா? உனக்கான சந்தோஷத்தை தேடும் பொழுதும் உனக்கான வெற்றியை நீ உறுதி செய்யும் பொழுதும் எப்பொழுதும் போல நீ உன்னுடைய வாழ்க்கையின் உனக்கான வெற்றியை மட்டுமே நீ உறுதி செய்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கு அம்மாவின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே கிடைக்கும் என்பது நன்கு அறிந்த விஷயம்தானே. தவறு செய்து விட்டால் சற்றென்று கூனி குறுகி நிற்காதே. தவறு செய்து விட்டோமே, எப்படி நம் தாயானவள் முன்னிலையில் விழிக்க முடியும் என்று யோசிக்காதே. என் பிள்ளையே, தவறு செய்து விட்டாயானால் அது தவறு என்று தெரியாத வரையிலும் தான் உனக்கு கஷ்டம். நீ செய்தது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு நிச்சயமாக அதிலிருந்து அடுத்ததை பெறுவதற்கு நீ முன்னேறி வந்து விட வேண்டும். அடுத்தது என்னவென்று நீ நிச்சயமாக யோசித்து விட வேண்டும். இந்த வாழ்க்கை கொடுப்பதை எல்லாம் மனநிறைவோடு நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல நேரத்தை எதிர்கொள்ள உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு எப்பொழுதும் நீ நிறைவான வாழ்க்கையை வாழ வேண்டும். எந்த கட்டத்திலும் எதற்கும் பயம் கொள்ளாதே. எந்த விஷயத்திலும் அம்மா இருப்பாள் என்பது மட்டும் உன் நினைவில் இருக்கட்டும். என் குழந்தையே, சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்ற உனக்கு நல்ல சந்தர்ப்பங்களை எப்பொழுதும் நான் உருவாக்கி தருகின்றேன். நீ கேட்டதை விடவும் சிறப்பான வாழ்க்கையை நான் என்றும் உன் கைகளில் உறுதியாக தருகின்றேன். நல்ல மனது உள்ளவர்களுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி என்ற ஒன்று கிடையாது. நல்ல மனது உனக்கு வாய்த்து விட்டால் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நிச்சயமாக நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். நாம் ஆசைப்பட்டது எல்லாமும் என்றாவது ஒரு நாள் நம் வசமாக மாறும் என்று நீ நம்பு. இப்பொழுது நடக்கவில்லை என்று நினைத்து வருத்தப்படாதே.
இனி கிடைப்பதை எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. என் பிள்ளையை, ஒவ்வொரு நாளும் தெய்வத்தை நினைக்கின்றாய். சில நேரங்களில் உன்னுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்து விடுகின்றது. அதை என்னவென்று அம்மா சொல்லவா? என் குழந்தையே, மனதிற்கு நிம்மதியே இல்லை என்று சொல்லி தெய்வத்தை பார்க்க தெய்வம் இருக்கின்ற சன்னதியை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் தெய்வத்தின் சன்னதியிலும் உனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. அது ஏன் தெரியுமா? தெய்வத்தை நீ நன்றாகத்தான் பார்த்தாய், தெய்வத்தை மனதார வணங்கத்தான் செய்தாய். ஆனாலும் என் பிள்ளையை, தெய்வத்திற்கு பணிவிடை செய்வதாக சொல்லிக்கொண்டு அங்கு நின்று கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எல்லோரும் அங்கு என்னவாக இருக்கிறார்கள் தெரியுமா? என்னமோ எல்லாமும் அவர்கள் வசம்தான் இருப்பது போலவும், அந்த கோவிலே அவர்களுக்கு தான் சொந்தம் என்பது போலவும், வருகின்றவர்களில் தனக்கு வேண்டியவர்களுக்கு நல்ல உபசரணையும், புதிதாக வருபவர்களை கண்டாலும் சரி, காணிக்கையை குறைவாக கொடுப்பவர்களை கண்டாலும் சரி, முகம் சுளிப்பதும் அவர்களிடம் எரிந்து எரிந்து விழுவதுமாக அங்கே செய்கின்றார்கள். இதுவெல்லாம் உன் தாயானவள் எனக்கு தெரியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாயா? என் பிள்ளையே, குறிப்பாக அப்பன் முருகன் சன்னதியை தேடி செல்கின்ற என் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் தீர்கிறதோ இல்லையோ, அவர்கள் செய்கின்ற செயல்களினால் மனதில் பாரம் வந்து விடுகின்றது. அம்மா என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? என் குழந்தையே, நீ காணச் சென்றது தெய்வத்தை. தெய்வத்தை கண்டாயா? தெய்வத்தின் கண்களை பார்த்தாயா? உன் மனதிற்குள் நிம்மதி பெற்றாயா? அது போதும். இந்த சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களும் அவர்கள் நடந்து கொள்கின்ற விதங்களும் ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக வேதனைகளை கொடுக்கக்கூடாது. தெய்வமே உனக்கு துணையாக நின்று விட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் வேறு எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்திக்காதே. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் நான் கொடுத்திருக்கும் பொழுது இந்த அற்ப மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு ஒரு பொழுதும் என் பிள்ளை நீ வருத்தப்படாதே. இவர்களினுடைய இயல்பான குணமே இதுவாக இருக்கும் பொழுது தெய்வத்தின் சன்னதியில் தெய்வத்தை தேடி நிம்மதிக்காக வருகின்ற பக்தர்களை எப்படி நடத்தி கொள்ள வேண்டும் என்று கூட தெரியாமல் நடந்து கொள்கின்றவர்களிடம் நாம் எதை எதிர்பார்க்க முடியும்? சுயநலமான மனிதர்கள். அங்கும் அவர்கள் பணம் சம்பாதிக்கத்தான் நினைக்கின்றார்களே தவிர ஒரு பொழுதும் தெய்வத்தை பற்றியோ மக்களை பற்றியோ யோசிக்கவில்லை. அதனால் என் குழந்தையே, தெய்வத்திற்கும் உனக்கும் இடையிலான பிணைப்பு எந்த வகையிலும் பாதிக்கப்பட போவதில்லை. தெய்வத்தை நேரடியாக கண்டாயா? தெய்வத்தின் அன்பை பெற்றாயா? அது போதும். அத்தோடு உன் வாழ்க்கையில் உனக்கான தேவைகளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும். இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையையும் கண்டு என் பிள்ளை வருத்தப்படாதே. எப்பேற்பட்ட மனநிலையிலும் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை பெறாமல் நீ சென்று விடாதே. நீ கேட்டது எத்தனையும் உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து நிச்சயமாக கிடைக்கும். எண்ணற்ற சூழ்நிலைகளில் உனக்கான சந்தோஷத்தை நான் நிச்சயமாக உனக்கு கொடுப்பேன் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நல்ல நேரம் என்ற ஒன்று நமக்கு இருக்கிறது என்றால் நிச்சயமாக இனிமேல் அதையெல்லாம் புரிந்து கொண்டு நாம் நம்மால் முடிந்த விஷயங்களை எல்லாம் தெளிவில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ உணரத் தொடங்கு. எதற்குமே என் பிள்ளை கண்ணீர் சிந்தாதே. எந்த நிலை கண்டும் கண் கலங்காதே. தெய்வத்தின் சன்னதிக்கு சென்று விட்டு வந்து எனக்கு திருப்தி இல்லை என்று சொல்லாதே. நீ காணச் சென்றது தெய்வமே அன்றி இந்த மனிதர்கள் அல்ல என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும். என் பிள்ளையே, இதுவரையிலும் உனக்கு கிடைத்த சந்தோஷத்தை ஒரு சேர்த்து கொண்டு வந்து அதிலிருந்து உனக்கான வாழ்க்கையை நீ தேடத் தொடங்கு. தேவையில்லாத எந்த சிந்தனைகளும் உனக்குள் இருக்க வேண்டாம். தேவையில்லாததொரு எந்த ஒரு எண்ணங்களும் உனக்கானதாக மாற வேண்டாம். உனக்கு நல்ல நேரம் வருகின்றது. இந்த வாழ்க்கை நீ கேட்ட அத்தனை வசதி வாய்ப்புகளையும் செல்வ செழிப்பையும் உனக்கு கொடுக்க போகின்றது. நல்லபடியாக இந்த இரவை கடந்து வா.
விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.